1000 பேரில் 2 பேர் தான் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்கங்கிற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் வருது. அப்போ 1000க்கு 2ங்கிற கணக்கில் போனாங்கன்னா சைத்தானில் ஜெயிக்கிறான். அப்போ சைத்தான் என்ன சொல்லிட்டு வந்தான்? ஆதமுடைய மக்களை கெடுப்பேன்டானா, முன்னும் போவேன், பின்னாகி வருவேன், வலது பக்கம் வருவேன், இடது பக்கம் வருவேன், மேலேருந்து வருவேன், கீழேருந்து வருவேன், பல வகையிலும் சுற்றி வளைத்து அவங்கள வழி கெடுப்பேன்னு சொன்னான்னு அல்லா இடத்துல ஜெயிச்சிட்டானவன். அல்லா இடத்துல சவால் விட்டு ஜெயிச்சிட்டான்னு அப்படி எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்குறாரு. இந்த சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இது 1000ல் வந்து 2 கூட இல்லை, 1 தான் வருது. அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஒவ்வொரு 999 இருந்து ஒரு ஆளை என்ன செய்வா, சொர்க்கத்துக்கு நீ கூப்பிட்டுக்க அப்படின்னு ஆதம் அல்லா சொல்லுவான். அப்போ இவர் சஹாபாக்கள் கேட்பாங்க, ஐயுனாது ஆலிக்கல் வாஹிதும். அப்போ அந்த ஒரு ஆள் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ என்ன 1000ல் ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவாருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குதுல்ல. அப்போ ரசூலில் விளக்குவாங்க, அது அப்படி கிடையாது. அதான் ஏஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க வந்து வழிகெடுக்கிறதுக்கே உள்ள ஆட்கள். அவங்கள்ட்ட நல்லவங்கன்னு ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க. 100% கெட்டவனாக இருப்பான். அதில் இந்த சாலிகான யாஜூஜ் மாஜூஜ், கெட்ட யாஜூஜ் மாஜூஜ்னு பிரிக்க இயலாது. யாஜூஜ் மாஜூஜ் என்று சொன்னாலேயே அவங்க அனைவருமே கெட்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஹதீஸ்லேருந்து விளங்கக்கூடிய ஒரு கருத்து. இப்போ நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்லேருந்து அது விளங்கும். அப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எவ்வளோ இருப்பாங்கன்னு கேட்டால் தாறுமாறாக இருப்பாங்க. கியாமத் நாளில் திறந்து விடப்படும் பொழுது அவங்க எங்கே இருப்பாங்கன்னா, எங்கே பார்த்தாலும் அவங்களா தான் இருப்பாங்க. அது வந்து நம்முடைய மக்கள் தொகையை விட பல மடங்கு பெரிய அளவில் இருக்கும். அதோடு சேர்த்து பார்த்தா தான் 1000ல் 1 வருங்கிறாங்க ரசூல்லா. 1000ல் 1ன்றது யாஜூஜ் மாஜூஜ் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 1000ல் 1லாம் கிடையாது. யாஜூஜ் மாஜூஜ் இணைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு கோடி பேர் இருக்கான்னு வைங்க, நம்ம ஒரு 10 லட்சம் பேர் இருக்கோன்னு வைங்க, 1 கோடி பேரும் நரகத்துக்கே உள்ளவனாக இருந்தான்னு சொன்னால் அப்போ நம்ம கம்மியாக தானே இருப்போம். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இன்ன மின்கும் ரஜுலன், உங்களில் ஒரு ஆள், ஒமின் யாஜூஜ் மௌஜூஜ் அல்ஃபன், யாஜூஜ் மௌஜூஜ் 1000. உங்களில் ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போனால் யாஜூஜ் அவனு மனுஷன் தானே, யாஜூஜ் மௌஜூஜ் 1000 அந்த கணக்கில் இருக்கும். அதையும் சேர்த்து பார்த்தா தான் நீங்கள் 1 வர்றீங்க. அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரக்கூடியவன். அவனை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000ல் 1ங்கிற கணக்கு கிடையாதுன்ற சொல்லிட்டு சொல்கிறாங்க, அர்ஜு அந்த கூணு சுலுசாகலில் ஜன்னா, சொர்க்கவாசிகளில் 3ல் 1 பங்காக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சஹாபா உம்மத்த முகமதியா பார்த்து சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் ஃபக்கப்பர்னா, நாங்கள் தக்பீர் சொன்னோம், அல்லாஹ் அக்பர் மகிழ்ச்சியில் அப்படி சொன்னோம். ஃபக்கால மறுபடியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர்ஜு அந்த கூணு நிஸ்ஃபஹலில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கவாசிகளில் பாதி நீங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலும் நாங்கள் தக்பீர் சொன்னோங்கிறாங்க. அப்போ வந்து 1000ல் 1 சொர்க்கத்துக்கு போவார்கள்ங்கிற அந்த ஒரு கணக்கு முதல்ல யாஜூஜ் மௌஜூஜோட சேர்த்து பார்க்கும்போது உள்ள ஒரு கணக்கு. அதனால் சைத்தான் முழு வெற்றி பெற்றான்னு சொல்ல இயலாது. யாஜூஜ் மௌஜூஜை வந்து அவளே ஒரு சைத்தான் மாதிரி உள்ள படைப்பணுங்கிறா, கெடுக்கிறதுக்குன்னு உள்ள ஆளுக்கு. அதனால் அழைச்சி போட்டு வச்சிருக்கலாம்ல. அதனால் வந்து சைத்தான் ஜெயிச்சிட்டான்னு என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் எடுக்க முடியாது.